T20 வேர்ல்டு கப் நியூயார்க் சிட்டி அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேத்தி சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல ஒரு சர்ச்சைய கிளப்பியிருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு பால் பேட்ல பட்டு லெக் பை 4 போயிருக்கும். அத சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் விக்கெட் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பேட்ஸ்மேன் முகமதுல்லா ரிவ்யூ கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அத நாட் அவுட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ, இதனால அந்த 4 ரன் குடுக்காம டெட் பால் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த 4 ரன் குடுக்கல. அது மட்டும் இல்லாம அவுட்டும் கிடையாது. ஸோ, அதனால 4 ரன் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிசி ரூல்னால பங்களாதேஷ் தோத்துருக்கிறாங்க அப்படின்றது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த ஐசிசி ரூல ரொம்பவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்க குணாமூர்த்தி. நேத்து சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு மேட்ச் நடந்தது. எங்க அப்படின்னா, இந்த நியூயார்க் சிட்டில தான் நடந்துட்டு இருந்தது. இந்த புது பிட்ச்ன்னு சொல்லியிருந்திருந்தாங்கல்ல, ஒரு 3 மாசத்துல ரெடி பண்ணாங்க அப்படின்ற பிட்ச்ல தான் மேட்ச் நடந்தது. அதுல இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 3 மேட்சும் ஒரே பிட்ச்ல தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இதே பிட்ச்ல தான் அந்த மேட்ச் நடந்தது. அதுல இந்தியாவே ரொம்ப திணறி போயிருப்பாங்க. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கி 120 ரன் கிட்ட மட்டும் தான் அடிப்பாங்க. அத சேஸ் பண்ணா வின்னுன்ற மாரி பாகிஸ்தான் இறங்குவாங்க. அவங்களாலயும் அடிக்க முடியாது, தோத்துருவாங்க. அதே போல தான் நேத்தும் நடந்திருக்கு. நேத்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சரி, செகண்ட் மேட்ச்லயும் சரி, நேத்து ரொம்பவே சொதப்பியிருந்தாங்க. பட் சூப்பர் 8 போனா தான் ஒவ்வொரு டீமோட சுயரூபம் தெரிய வரும். ஸோ, அதுவரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டீம்லயும் இந்த குரூப் ஸ்டேஜே தாண்டுறதுக்கு. ஏன்னா ப்ரெடிக்ட்டே பண்ண முடியாத டீம் எல்லாமே அந்த மேட்ச வின் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முனைப்போட இருந்துகிட்டு இருக்காங்க. நேத்தைய மேட்ச்ல அந்த மாரி தான் பங்களாதேஷ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ரன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்க போச்சு அப்படின்னா, இந்த முகமதுல்லாக்கு ஒரு பால் பேட், அதாவது 17வது ஓவர்ல கிட்டத்தட்ட பவுலிங் போடும்போது பேட்ல பட்டு லெக் பை 4 போயிருக்கும். பட் ஆனா அத அவுட் கேட்பாங்க பவுலர். அவுட் கேட்டப்போ இவர் அவுட் குடுத்திருக்க மாட்டாரு. அவுட் குடுத்தாரு அம்பயர். அவுட் குடுத்ததுக்கப்புறம் இவரோட பேட்ஸ்மேன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கு டிஆர்எஸ் போனாரு. டிஆர்எஸ் போனதுக்கப்புறமா அதில பார்த்ததுக்கப்புறம் அவுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவுட் இல்ல அப்படின்னா அத 4 குடுக்க வேண்டியது தானே. அது ஏன் 4 குடுக்கல அப்படின்றது தான் பேசும் பொருளா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு ரன் அவுட் பண்றாங்க அப்படின்னா 2 ரன் ஓடுறாங்க. 2 ரன் ஓடும்போது அப்போ செகண்ட் ரன்ல அவுட் ஆகும்போது அந்த 1 ரன் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்டிவ் மொமெண்ட்ஸ்ல இருக்கிறத பாஸ்ட்ட ஏங்க இதுல கணக்கிடுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ பாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஆக்டிவ்ல இந்த பால்ல தான் ரன் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா, ஓகே, இந்த ரன் ஓடும்போது செகண்ட் ரன் ஓடும்போது தான் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ரன் கிடையாது அப்படின்னு தானே சொல்றாங்க. அதே போல தானே இப்போ பால் போடுறாங்க, ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அது ஏர்ல இருக்கும்போது 2 ரன் ஓடும்போது கேட்ச் புடிச்சுட்டா, அந்த டோட்டல் ரன்னே கிடையாதுன்னு சொல்றாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கும் புரியல. ஒரு டெட் பால் அப்படின்னா, ஓகே, நீங்க பால் போடும்போது பேட்ஸ்மேன் அத அடிக்கவே இல்ல, அடிக்கிறதுக்கு முன்னாடி வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, அதுதான் டெட் பாலா கணக்கிடலாம். அதே மாரி பல்வேறு சர்ச்சை இருக்கு. இந்த டிஆர்எஸ்ல அம்பயர்ஸ் கால் எதுக்குன்னே தெரியல. அது இன்னும் சேஞ்ச் பண்ணா அப்படின்னு நல்லாருக்கும். பட் ஆனா இவங்களோட சூப்பர் 8 கனவு இந்த 4 ரன்னோட வெளிய போகுமா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 4 ரன் எவ்வளோ பெரிய இம்பாக்ட்ட குடுக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்னும் எவ்வளோ பேரோட எந்தெந்த டீமோட கனவுகள சிதைக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த ஐசிசியோட ரூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாரி தோணுது. இப்போ எதுக்கு அப்போ 2019 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஒரு அநீதி இழைக்கப்பட்டது நியூசிலாந்து டீமுக்கு. என்னன்னா, சூப்பர் ஓவர் 2 சூப்பர் ஓவர் வந்திருக்கும். அந்த 2 சூப்பர் ஓவர்லயுமே டை ஆயிருக்கும். ஸோ, டை ஆனதால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எந்த டீம் பவுண்டரீஸ் அதிகமா அடிச்சிருக்காங்களோ அது வின் பண்ணதா இருப்பாங்க. ஏன் நீங்க 10 சூப்பர் ஓவர் கூட நடத்துங்க. 10 சூப்பர் ஓவருமே டை ஆயிடுமா? இந்த 10 சூப்பர் ஓவர்லயுமே ஏதோ ஒரு டீம் தான் ஜெயிக்க போகுது. ஏதோ 9 சூப்பர் ஓவரும் டை ஆகிட்டே வருதுன்னா, 10வது மேட்ச்ல ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்க போறாங்க. நீங்க அதுக்கு ஏன் ஒரு டீமுக்கு சாதகமா அப்படின்ற மாரி ரூல்ஸ கொண்டு போறீங்க அப்படின்னு தெரியல. யார் அதிகமா ஸ்கோர்ஸ் இப்போ அது முன்னாடி தெரியாதுல்ல. இப்போ ஒரு வேள டை ஆச்சுன்னா இப்போ ஸ்கோர்ஸ் லெவல் மேட்ச் டை
சூப்பர் ஓவரும் டை அப்படின்றது முன்னாடி தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஃபோர்ஸும் அதிகமா அடிச்சிருப்பாங்க நியூசிலாந்து டீம். பட் அதெல்லாம் வந்து நடக்கவே இல்ல. பட் ஆனா வந்து ரூல்ஸ வந்து கொஞ்சம் இல்லன்னா பவுல் அவுட் முறை ஓகே. இந்த 2007ல தோனி இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் மேட்ச் டை ஆனதப்போ, ஐசிசி வந்து இந்த ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா பவுல் அவுட் முறை. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொண்டே வரல. 3 ஸ்டம்ப் இருக்கும். இந்த டீம்லேருந்து ஒவ்வொரு பவுலர் வந்து அப்படியே பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும். அந்த ஸ்டம்ப குறி பார்த்து அடிக்கணும். யார் அதிகமா அடிக்கிறாங்களோ அந்த டீம் வின்னு. எதுக்கு சூப்பர் ஓவர்? சூப்பர் ஓவரே தேவை கிடையாது. பேசாம இப்படி வச்சுக்கலாம். உங்களோட பிசிசி, ஐசிஐசிஐ லாபத்துக்காக தான் இந்த சூப்பர் ஓவரே நடத்துறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சத்துல தெரியுது. ஏன்னா வந்து இது சீக்கிரமா முடிஞ்சிரும். சூப்பர் ஓவர்னா கொஞ்சம் டைம் போகும். டிஆர்பி ரேட்டிங் எல்லாமே வந்து காசு. அதனால தான் வந்து இந்த மாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து தோணுது. நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐசிசியோட ரூல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். எ என்ன ரொம்ப இந்த டீமுக்கு இல்லாம ஒட்டுமொத்த டீமுக்குமே இதெல்லாம் வந்து தேவையற்றது அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.